இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை எப்படிங்க போச்சு உங்களுக்கு? மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமா இருங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்றார். கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க, ஜெபியுங்கள். முழு மனசோடு முழு ஆன்மோடு நம்ம ஜெபிக்கின்ற வேலையில் நிச்சயமாய் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டாருங்க. தினமும் காலை மாலை இரவு எப்போல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ ஒரு 5 நிமிஷம் நேரத்தை ஒதுக்கி ஜெபிக்கின்ற வேலையில் நிச்சயமாய் நம் ஜெபங்கள் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி முழங்காலிட்டு ஜெபிக்கின்ற வேலையில், ஆண்டவரை தேடுகின்ற வேலையில் நிச்சயமாய் பரிசுத்த ஆவியினால் நிரப்புவார். கண்ணீரோடு ஜெபிக்கிறீங்க, விசுவாசத்தோடு கேட்குறீங்க, உங்கள் ஜெப விண்ணப்பங்கள் கேட்கப்படும் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் தேவைகள் நிறைய இருக்குங்க. தேவைகள் இல்லாத மனிதர்கள் நம்ம பார்க்கவே முடியாதுல்ல, ஆமாவா இல்லையா? கண்டிப்பாக பிரதர். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு தேவைகள், அளவுக்கு அதிகமான தேவைகள் இருக்குது. வேணான்னு சொல்ல முடியல, வேணும் வேணும் தான் இருக்குது. எப்படி நம்ம வேணான்னு சொல்ல முடியும்? ஏன்னா தேவை இருக்கு, கொடுங்க கொடுங்க தான் வாங்கிக்கிட்டே இருக்கோம். பத்த மாட்டுது பிரதர். இப்படி சம்பாதிக்கிறோம், இப்படி போயிடுது. ஸோ நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, என்ன பிரதர் வாய்ஸ் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. 3 நாளாகவே செம்ம கோல்டுங்க, முடியல. இந்த மூக்கு இருக்குல்ல, மூக்கு தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சிடலாமான்னு ஆயிடுச்சு. ஐயோ, அவ்வளோ ஒரு வலி வேதனை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஈவினிங் தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே க்யூர் ஆகிடும். வருது, சரி நல்லாயிடும், சாதாரண ஜலதோஷம் தானே, பார்த்துக்கலான்னு விட்டால் 2-3 நாளாகவே தூக்கமே இல்லைங்க. ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. கண்ணுலாம் எரியுது, தலைலாம் பயங்கரமாக வலிக்குது, மூச்சு விட செம்ம சிரமம். சரி எல்லாமே பண்ணி பார்க்குறேன். ஸோ பெப்பர் போட்டு பாலில் கலந்து குடித்து பார்க்குறேன், அதுவும் செட் ஆகலை, எதுவுமே செட் ஆகலை. தைலத்தை நிறைய தடவி எரிச்சல் தாங்க அதிகமாகிடுச்சு. சரி ஓகே, ஹாஸ்பிட்டல் போயிடலாமேன்னு சொல்லி போயிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு டேப்லெட் போட்டதுக்கப்புறம் தான் கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்குங்க. ஸோ பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. சேஃபாக இருங்க, பத்திரமா இருங்க. கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம பார்த்துக்கிட்டா தான் அடுத்தடுத்த விஷயங்கள் பண்ண முடியும். ஸோ நம்மளை பார்த்துக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப ஒரு பிரச்சனையில் விட்டுரும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸ்மெல்லே தெரியல வேறு, என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்குது. அவ்வளோ ஒரு கஷ்டம். ஒரு 3 நாள் என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஜெபத்தின் வாயிலாக ஒவ்வொரு நாள் ஜெபத்துலேயும் ஏசப்பா கிட்ட வேண்டாத ஒரு விஷயம் கிடையாது. நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கை கொடுங்கப்பா. சொத்து சோகம் வேணாம், காசு பணமே தேவையில்லை. நோய் நொடி இல்லாமல் இருந்தாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதெல்லாம் சம்பாரிச்சிக்கலாம், அதெல்லாம் வாங்கிக்கலாம். ஆனால் நோய் நொடி வந்துருச்சு வச்சுக்கோங்களேன், வேலை லீவ் போடணும், வீட்டில் ரெஸ்ட் எடுக்கணும், வெளியே உலகம் என்ன நடக்குதுன்ற தெரியாமலே அந்த நாள் ஃபுல்லாகவே பெட்ஷீட்டை போட்டுட்டு பத்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும்ல, ஒரு மாதிரி இருக்கும்ல. ஸோ ஆண்டவரே நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை கொடுங்கப்பா, எல்லாருக்கும் உழைக்கின்ற தெம்பை கொடுங்கப்பான்னு சொல்லி ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்ம வாழ்க்கை கண்டிப்பாக ஜெயிப்போங்க. மாறும், மாற்றங்கள் கண்டிப்பாக வரும். அதற்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. முயற்சி ஒருபோதும் தோற்காது. அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு தாமே உங்களை ஆசீர்வதிக்க போகின்றார். பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் உங்கள் மீது இறங்க போகின்றது. நீங்கள் கேட்கும் போதெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். முழு இதயத்தோடு அவரை தேடும்போது கண்டடைவீர்கள். நீங்கள் விசுவாசத்துடன் ஜெபிக்கின்ற பொழுது, தாழ்மையுடன் அவர் முன்பாக வரும்போது, பரிசுத்த ஆவியினால் உங்களை நிரப்பப் போகின்றார், உங்களை ஆசீர்வதிக்கப் போகின்றார். மகளே மகனே, கலங்காதீங்க. பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நிச்சயமாய் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. எல்லோருக்கும் நல்ல ஒரு உடலுள்ள சுகத்தை கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு குழந்தை செல்வங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்கன்னு சொல்லி கேட்க போகிறோங்க. எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்க. சமீபத்தில் ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா பஸ் எரிஞ்சுதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்பவே கஷ்டமாக இருந்ததில்ல. எப்போ என்ன நடக்குன்றது தெரியாத ஒரு விஷயமா இருக்குல்ல. அப்பாவின் ஜனங்கள் ஆசையாக அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம வீட்டுக்கு போகிறோம், நம்ம இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் திடீர்னு அந்த பஸ்ஸு முழுக்க எரிஞ்சு உள்ளே இருந்தவங்கலாம் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவே கஷ்டமாக இருந்தது விஷயம். பார்க்கும்போதும் படிக்கும் போதும் சரி,
உறவுகளை இழந்து தவிக்கிற ஒவ்வொருவருக்கும் ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இறந்த அத்தனை ஆத்துமாக்க நம்ம ஜெபிச்சுக்கலாம். சந்தோஷமாக இருங்க. வாழ்க்கையில் எதுவுமே நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கைங்க. எப்போ வேணால் என்ன நடக்கலாம். ஸோ அதனால் யார் மேலேயும் கோவப்படாதீங்க, மகிழ்ச்சியாக இருங்க, விட்டு கொடுத்து போங்க. இதுதாங்க வாழ்க்கை. கோவப்பட்டு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. பேசாமல் இருக்கிறதுனால எந்த ஒரு இதுவும் கிடையாது. பேசுறீங்க, பார்த்துக்கலாம். இருக்கும்போது சந்தோஷப்படுத்துங்க. இல்லாத போது நம்ம கண்ணீர் விட்டு அவங்களாக பண்ணுற விஷயம் யாருக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. அதனால் இருக்கும்போது சந்தோஷப்படுத்துங்க, மகிழ்ச்சியாக இருங்க. இன்றைய நாள் ஜபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. உம்முடைய ஆச்சரியமான வாக்கு தத்தத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம் ஆண்டவரே. நாங்கள் உமக்கு முன்பாக வந்து உன் பாதத்தில் முழங்காலிட்டு ஜெபிக்கின்ற வேளையில் நிச்சயமாய் உம்முடைய இரக்கமுள்ள கண்கள் எங்களை நோக்குவதாக ராஜா. பரிசுத்த ஆவியின் பலத்த வல்லமையினால் எங்களை நிரப்புவீராக. எங்கள் உள்ளன மனுஷனை தெய்வீக பலத்தினால் உறுதிப்படுத்துங்க ராஜா. ஆண்டவரே, எல்லா பலவீனமும் பயமும் பாரமும் இயேசுவின் நாமத்தினால் அகன்று போவதாக. ரட்சிப்பின் சந்தோஷத்தை தந்து எங்களை ஆசீர்வதித்தரல வேண்டும் என்று கேட்கிறோம்ப்பா. உமது ஆவியானவர் எங்கள் வீட்டை, உள்ளத்தை, குடும்பத்தை நிரப்புவாராக. உமக்கு நாங்கள் உண்மையாய் ஊழியம் செய்யும்படி பரிசுத்த ஆவியின் 9 வரங்களை எங்களுக்கு அருள செய்வீராக. எங்களை சுற்றிலும் இருக்கும் அநேகருக்கு எங்களை ஆசீர்வாதமாக வைத்தரல வேண்டும் என்று கேட்கிறோம்ப்பா. எங்கள் வாழ்க்கை எப்போதும் உம்மை மகிமைப்படுத்துவதாக அமைய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. சகல மகிமையும் கனத்தையும் துதியையும் உமக்கே செலுத்துகிறார் ராஜா. இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டுகளில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுடன் சொல்லியிருக்கேன். நிச்சயமாய் எங்கள் வாழ்க்கையை பலப்படுத்துங்கப்பா. சோறுற்று இருக்கின்ற ஒவ்வொரு நேரத்திலும் சரி, நோய் நொடியினால் அவஸ்தைப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு நொடியிலும் சரி, நீ எங்களுக்கு ஆறுதலாக இருந்து எங்களை சுகமாக்குவீர நம்புகிறேன். எஸ்ஸப்பா, எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. எல்லோரும் ஒற்றுமையாக சமாதானமாக இருக்க வேண்டும் என்று இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.